வெல்கம் டு சஞ்சுஸ் கிச்சன். இன்றைக்கி மட்டன் சால்னா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு அரைக்கிறதுக்கு என்னென்ன வேணும் எடுத்து வச்சிடலாம். ஒரு பவுல் நிறையா தேங்காய், அதோடு என்னென்ன ஆட் பண்ண போகிறோன்னா 3 ஸ்பூன் மல்லி எடுத்துக்கோங்க, 1 ஸ்பூன் கசகசா, 3 ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு அரை ஸ்பூன் பெப்பர், அப்புறம் ஒரு சின்ன துண்டு அன்னாச்சிப்பூ, 3 பட்டை, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பெரிய கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் காஞ்ச உடனே அதில் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை பொரிஞ்சதும் அதில் ஒரு பெரிய சைஸ் ஆனியனை சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியனை நல்லா வதக்கிக்கோங்க. அது கூட ஒரு பச்சை மிளகாய், உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், இது கூட ஒரு ஸ்பூன் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட நான் 2 சின்ன சைஸ் தக்காளியை வெட்டி வச்சுருக்கேன். ரொம்ப சின்னது, அதனால் 2 எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட பெருசாக இருந்ததுன்னா 1 போதும். தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி மசிகிறதுக்காக கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன். நல்லா மசியட்டும் தக்காளி. பாருங்கள், இந்தளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதோட 1.5 ஸ்பூன் மிளகா பொடி ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். அது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதோட நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய், அந்த மசாலா ஐட்டம்ஸ், அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். அந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் இதில் ஊற்றிடுங்க. இதை நல்லா பிரட்டி விடுங்க ஒரு 2 நிமிஷத்துக்கு. அந்த பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. தண்ணி எதுவும் ஊற்றாமல் வெறும் மசாலா மட்டும் வெங்காயம் தக்காளியோட மசிஞ்சு வர மாதிரி நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. இப்போது மட்டன் வேக வச்சுருக்கேன், அந்த தண்ணியோடு நான் ஊற்றிக்கிறேன். அதுலேயே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு தான் நான் வேக வச்சுருப்பேன். இப்போ உங்களுக்கு குழம்புக்கு எந்தளவுக்கு தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா கொதித்து வரணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா குழம்பு வெந்ததுக்கப்புறமா மேலே கொத்தமல்லி தூவிட்டு குழம்பு இறக்கிற வேண்டிதான்.
அவ்வளோதான், நமக்கு சூப்பரான சால்னா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா என் சேனலை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.